புகழ்ச்சியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் வணக்கமும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, போதும் எனக்கு போதுமையா. அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உமக்கன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா,
கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜா உம் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா, ராஜா உம் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு போதும் ஐயா. ஆண்டவர் இந்த நாளிலே நாம் மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி வருகிற பொழுது அவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார். அவரது இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எனவே மன்னிப்பு கொடுப்பதில் வள்ளலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா என்று சொல்லி நாம் ஆண்டவரிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி நாம் பாடுவோம். மன்னிப்பு கொடுப்பதில் வள்ளலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா, மன்னிப்பு கொடுப்பதில் வள்ளலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. பாவத்தில் வீழ்ந்து விட்டே, பலமுறை தவறிவிட்டே, விழுந்து விட்டே, பலமுறை தவறிவிட்டே, எழுந்திட முடியவில்லை, எழுந்திட முடியவில்லை, உம் வல்லமை தாருமையா, உம் வல்லமை தாருமையா, மன்னிப்பு கொடுப்பதில் வள்ளலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. குற்றங்கள் பல புரிந்தே, குறைகளால் நிறைந்துள்ளே, குறைகளால் நிறைந்துள்ளே, கண்ணீரை சிந்துகின்றே, கண்ணீரை சிந்துகின்றே, கருணை கண் பாருமையா, கருணை கண் பாருமையா, மன்னிப்பு கொடுப்பதில் வள்ளலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. உம் தூய இரத்தத்தினால் என்னையும் கழுவிவிடும், என்னையும் கழுவிவிடும், உம் தூய உள்ளத்தை, உம் தூய உள்ளத்தை எனக்கு
தாருமையா, எனக்கு தாருமையா. மன்னிப்பு கொடுப்பதில் வள்ளலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. மன்னிப்பு கொடுப்பதில் வள்ளலே, மன்னிப்பு தாருமையா, எனக்கு மன்னிப்பு தாருமையா. நாம் எல்லோரும் இருக்கணும். ஆண்டவரை உற்று பார்ப்போம். இயேசுவே உமக்கு எதிராக, இயேசுவே என் ஆன்மாவிற்கு எதிராக, இயேசுவே என் சகோதர சகோதரிகள், என் குடும்பத்தார், என் நண்பர்கள், என்னோடு பணி செய்கிறவர்கள், என் அன்பிய குடும்பத்தார், நான் வாழுகிற சமூகம், இந்த உலக மக்கள், இவர்களுக்கு எதிராக நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் நினைத்து பார்க்கிறேன். இயேசுவே என் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறேன், உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நீதிமான்களை அன்று பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொன்னீரே, காணாமல் போன ஆட்டையே தேடி வந்தேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் நான் உம்மை விட்டு, நான் உம் வார்த்தைகளை விட்டு வெகு தொலைவில் நான் சென்றிருந்தேன். ஆண்டவரே, இந்த நாளில் என் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறேன். என் பாவங்களுக்காக நான் மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இயேசுவே, என்னை மன்னியும், உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவும். உமக்கு எதிராக, என் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக, என் ஆன்மா, என் உடலுக்கு எதிராக நான் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். இயேசுவே, உம் முன்னிலையிலே, நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே என் பாவங்களுக்காக மனம் வருந்தி, அப்பா, உமக்கு எதிராகவும் மாநகத்திற்கு எதிராகவும் என் சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவும் என் ஆன்மா, என் உடல், இவற்றிற்கு எதிராகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன். என் பாவங்களை எல்லாம் உமது திரு இரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும். நான் இனி பாவம் செய்வதில்லை என்று உமக்கு வாக்கு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இனி பாவம் செய்யாமல் நான் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியின் துணை எனக்கு தாரும். நான் பாவம் செய்யாமல் வாழ எனக்கு உமது அருளை நிறைவாய்த்தார். ஆண்டவரே, நான் பாவத்தை வென்று, அலகையை வென்று, பாவ சூழ்நிலையை வென்று, பாவத்திற்கு என்னை இழுத்துச் செல்லுகிற மனிதர்களை நான் விட்டுவிட்டு, பாவத்திற்கு என்னை அழைத்து செல்லும் உலக போக்கை, ஆடம்பரத்தை, அநியாய வாழ்வை நான் விட்டுவிட்டு நான் உமக்கு பிரியமான வாழ்வு வாழ இதோ உம்மை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், முது வல்லமையினால் என்னை நிரப்பும், என்னை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆண்டவரே, என்னை கண்டதால் விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாவதாக. ஆண்டவரே, என்னை மன்னிப்பதா நான் மற்றவர்களை மன்னிப்பதற்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளச் செய்தேன். இயேசுவே, நான் ஒருவரை மன்னிப்பதா நீர் என்னை மன்னிக்கிறீர். நான் உங்களை அன்பு செய்வது போல, நான் உங்களை மன்னிப்பது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள் என்று அழைப்பு கொடுத்த எங்கள் அன்பு தெய்வமே, கல்வாரியிலே கரங்களை விரித்து எனக்காய் தந்தையிடம் ஜெபித்த அன்பு தெய்வமே, தந்தையவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். நாங்கள் பல வேளைகளில் அறிந்தும் அறியாமலும் செய்த, ஆவியானவருக்கு எதிராக செய்த எல்லா பாவங்களையும் நினைத்து பார்த்து இப்பொழுது நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னியும் இயேசுவே, எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே. உமது வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. உமது ஆசீர்வாதம் என்னாலும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் விசுவாசத்தில் விழுந்து போகிற பொழுது, நாங்கள் உலக கவலைகளில் நாங்கள் எங்களையே மறுத்து மறுதலித்து உமது அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளாமல் நாங்கள் வாழுகிற அந்த பாவ வாழ்வில், நாங்கள் பலவீனமான வாழ்வில், உலக வாழ்வில், உம்மை பிரிந்த வாழ்வில், உம்மை மறந்த வாழ்வில், உம்மை மறுதலித்த வாழ்வில் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியாமல் இருக்க உமது அருளை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்துவதற்காக ஆவியானவரை எங்களுக்கு
நீர் ஆற்றலை பொழிந்து தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நற்கருணை ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கிறோம். நீர் அன்பு செய்வதை நாங்கள் உணர்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு செய்த புதுமைகளை நாம் நினைத்து பார்க்கிறோம். புதுமைகளிலெல்லாம் முதல் புதுமையாக, சிறந்த புதுமையாக கானாவூர் திருமணத்திலே நம் ஆண்டவர் அவர் செய்த அந்த முதல் புதுமை, இயேசு ஆண்டவர் செய்த அந்த மிகச்சிறப்பான ஒரு புதுமை, அப்பத்தை பலுகச் செய்த புதுமை. கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை இரசமாக மாற்றிய இயேசுனுடைய அற்புதம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 1 முதல் 10 வரை நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்பம் 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் 5000 பேருக்கு இயேசு ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிற அந்த அதிசயம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 9 நாம் பார்க்கிறோம். இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்று சொல்லி சீடர் அதனை இயேசுவிடம் கொடுக்க, இயேசு அதனை ஜெபித்து பகிர்ந்து கொடுக்க, அங்கே எல்லா மக்களும் வயிறார உண்டார்கள். மீதியானதை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் தண்ணீரை ரசமாக்கினார், அந்த ரசத்தை இரத்தமாக்குகிறார். திருப்பலியிலே ரசம் இயேசு ஆண்டவருடைய இரத்தமாக மாறுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் அப்பத்தை பெருகச் செய்தார். 5000 பேர் உட்கொண்டார்கள். தனது உடலை அப்பமாக அவர் மாற்றுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த அப்பம் அவரது உடலாக மாறுகிறது. அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று சொல்லுகிறார். தனது சதையை மக்கள் உண்ண வேண்டும் என்று சொன்ன இயேசு ஆண்டவர் அந்த தனது உடலையே உணவாக மாற்றி கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தனது சதையை உணவாக தருகிற இயேசு அப்பத்தை எடுத்து இது என் சதை என்று சொல்லி மக்களுக்கு கொடுத்த இயேசு, ரசத்தை எடுத்து இது என் ரத்தம் என்று சொல்லி மக்களுக்கு கொடுத்த இயேசு, இதோ நம் மத்தியிலே அவர் எழுந்தள்ளி வந்திருக்கிறார். இயேசு தன்னை தந்து அப்பமாக தனது திருவுடலாக நமக்கு ஒவ்வொரு திருப்பலிலும் தந்து அவர் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக உணவு தந்து கொண்டிருக்கிறார். ரசத்தை எடுத்து என் ரத்தம் என்று சொல்லி திரு ரத்தமாக ஒவ்வொரு திருப்பலிலும் நமக்கு ஆன்மீக உணவாக அவர் தந்து கொண்டிருக்கிறார். என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் ஒருபோதும் சாக மாட்டான், அவனுக்கு பசியே இருக்காது, அவனுக்கு தாகமே இருக்காது என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரர்களே, ஒரு அக்கா தம்பி இருவரும் வாகனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பைக்கில் போய்கொண்டிருக்கிறார்கள். தம்பி பைக்கை ஓட்டுகிறார், அக்கா பின்னால் அமர்ந்து அவர்கள் பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். போய்கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அந்த வாகனத்தின் முன் டயர் அது பஞ்சராய் போய்விட அந்த வாகனம் கட்டிழந்து அது பள்ளத்தில் விழுகிறது. பெரிய ஆபத்து, விபத்து ஏற்படுகிறது. அங்கு சென்றவர்கள் அவர்களை தூக்கி கொண்டு வருகிறார்கள், மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள். அங்கு தம்பி ஓரளவிற்கு அவர் உயிர் பிழைத்து கொள்வதாக மருத்துவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த சகோதரியின் உடன் பிறந்த அந்த அக்கா பிழைக்க மாட்டார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் ஓடி வருகிறார்கள். ஐயோ, எங்களது பிள்ளைகள் விபத்திற்குள்ளாகி உயிர் பிழைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களே என்று கதறி அழுகிறார்கள். அந்த வேளையிலே ஒரு சிறப்பு மருத்துவர் வருகிறார். அவர் சொல்லுகிற பொழுது, இந்த சகோதரியை நாம் காப்பாற்ற முடியும், ஆனால் அந்த சகோதரிக்கு இருக்கிற அந்த இரத்தம் அது எளிதாக கிடைக்க முடியாத இரத்தம். எனவே அந்த இரத்தம் வெகு விரைவில் கிடைத்தது என்றால் அந்த சகோதரிக்கு நாம் இரத்தம் ஏற்றினால் நிச்சயமாக அவள் பிழைத்துக் கொள்வாள் என்று சொல்லுகிற பொழுது அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் இரத்தம் பரிசோதிக்கப்படுகிறது.
அந்த இரத்தம் யாருக்கும் இல்லை. கடைசியிலே அந்த சகோதரனுக்கு, அந்த அக்காளின் தம்பிக்கு பரிசோதிக்கப்படுகிறது. அந்த இரத்தம் அவனுக்கு இருக்கிறது. அப்பொழுது மருத்துவர் அந்த சகோதரனிடம் கேட்கிறார், தம்பி, உங்களது சகோதரிக்கு நீங்கள் இரத்தம் கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? உடனே இதை கேட்ட உடனே அந்த சகோதரன் சிறிது திகைக்கிறான், கண்களை மூடிக்கொண்டு வருத்தம் அடைகிறான். சிறிது நேரம் கழித்த உடனே சரி என்று சொல்லுகிறான். உடனே அவனிடமிருந்து அங்கு இரத்தம் எடுக்கப்படுகிறது, சகோதரிக்கு அங்கு செலுத்தப்படுகிறது. சகோதரியும் சகோதரனும் பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது அந்த சகோதரன் இன்னும் கண் விழிக்காமலே அங்கு படுத்து கொண்டிருக்கிறான். மருத்துவர் அவனிடம், தம்பி, நீ பிழைத்து கொண்டாய், எழுந்திரு என்று சொல்லுகிற பொழுது அவன் எழுந்திருக்கவில்லை, கண்ணை திறக்கவில்லை. மீண்டும் அவனை தட்டி எழுப்பி, தம்பி எழுந்திரு, நீ பிழைத்து கொண்டாய், உன் சகோதரியும் பிழைத்து கொண்டாள் என்று சொல்லுகிற பொழுது அவன் எழுந்திருக்கவில்லை. மீண்டும் அவனது தந்தையும் தாயும் அவன் கரங்களை பற்றி கொண்டு தூக்குகிற பொழுது அவன் கண் விழித்து பார்க்கிறான். அப்பொழுது அந்த மருத்துவர் கேட்கிறார், நான் கூப்பிட்ட பொழுது, உன்னை தட்டி எழுப்பிய பொழுது நீ உன் கண்ணை திறக்கவில்லையே, ஏன் என்று கேட்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், இங்கு இந்த பெண்ணுக்கு அடிபட்டு தலையிலிருந்து இரத்தம் வழிகிறது, அவள் பிழைத்து கொள்ள மாட்டாள். இரத்தம் போய்விட்டது என்று சொன்னால் உயிர் போய்விடும், யாரும் பிழைக்க முடியாது என்று அந்த விபத்து நேரத்திலே அங்கிருந்த மக்கள் சொல்லுவதை நான் கேட்டேன். என்னிடமும் இரத்தம் எடுத்து விட்டால் நான் செத்துப்போவேன் என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். எனவே என்னிடம் மருத்துவ இரத்தம் எடுத்தால் நான் சாவேன் என்று நினைத்து கொண்டுதான் உடனடியாக இரத்தம் கொடுப்பதற்கு, என் சகோதரி பிழைப்பதற்கு, என்னிடமிருந்து இரத்தம் எடுப்பதற்கு நான் தயங்கினேன். ஆனாலும் கூட நான் இறந்தால் என்ன, என் சகோதரி பிழைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உடனடியாக நான் கொடுக்கிறேன் என்று முன் வந்தேன் என்று அந்த சகோதரன் சொன்னான். பிரியமான சகோதர சகோதரிகளே, தான் இறந்தாலும் தன் சகோதரி வாழ வேண்டும் என்று நினைத்த அந்த சிறுவன், அந்த தம்பி, அவனை போன்று நம் ஆண்டவரும் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவரது இரத்தம் சிந்தி நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவரது இரத்தம் சிந்தி நமக்கு புது வாழ்வு தந்திருக்கிறார். நம் பாவங்களை கழுவி இருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் அந்த ஆண்டவரை வணங்குவோம், அவரை ஆராதிப்போம். நாம் இணைந்து அவரை பாடி, இதோ நம் மத்தியில் எழுந்தள்ளி வந்திருக்கிற இந்த நற்கருணை ஆண்டவர், அவர் நமக்கு வல்லமையும் ஆற்றலும் தருகிறார். எனவே அவர் தருகிற அந்த அருளையும் ஆற்றலையும் நாம் பெற்றுக்கொள்ள அவர் வல்லவர், அவர் நல்லவர். வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை ஆண்டவர் தனது உடலை நமக்காக தந்தவர். இந்த நற்கருணை ஆண்டவர் அவரது இரத்தத்தை நம் பாவங்களுக்காக சிந்தியவர். அவரை நாம் வாழ்த்தி வணங்கி ஆராதித்து, வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நாம் இணைந்து பாடுவோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லோரும் கரந்தட்டி, வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லோரும், வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கின்றோம், படைத்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கின்றோம், படைத்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லோரும், வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம். காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம், காப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம்,
ஆராதிக்கின்றோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லோரும் வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லோரும் வாழ்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம், வழிகாட்டியே உம்மை ஆராதிக்கின்றோம், வழிகாட்டியே உம்மை ஆராதிக்கின்றோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லோரும் வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம். உன்னதரே உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லோரும் உன்னதரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம். அன்புருவே உம்மை ஆராதிக்கின்றோம், அன்புருவே உம்மை ஆராதிக்கின்றோம், அடைக்கலமே உம்மை ஆராதிக்கின்றோம், அடைக்கலமே உம்மை ஆராதிக்கின்றோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றோம், நல்லவரே 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 உம்மை ஆராதிக்கின்றோம். நாம் எல்லோரும் முழந்தாள் படியிடுவோம். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து அன்பு செய்து நம் தேவைகளிலெல்லாம் நமக்கு நிறைவை தந்து, உணவு தந்து, உடை தந்து, உறவினர்களை தந்து, உயிர் தந்து நம்மை பாதுகாத்து வருகிற இயேசு ஆண்டவர் இதோ நம் மத்தியில் எழுந்தள்ளி வந்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவர் நம்மை அன்பு செய்வதற்காகவே எந்நாளும் காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை தேடி வருகிறோமா? நான் இயேசுவை அன்பு செய்கிறேனா? முதல் கட்டளை, நானே உன் தேவன், என்னை தவிர வேறு தேவன் உனக்கு இல்லை. இந்த ஆண்டவரை நம் கடவுளாக நம் முழு உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் ஆற்றலோடும் வலிமையோடும் மனதோடும் நாம் அவரை அன்பு செய்கிறோமா? தன்னைத்தான் அன்பு செய்வது போல அயலானையும் அன்பு செய்ய வேண்டும். இந்த நாளிலே இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீ அன்பு செய்வது, நீ என்னை அன்பு செய்வது உண்மையானா நீ உன் அயலானை, உனக்கு அடுத்திருக்கிறவர்களை நீ அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்வது உண்மையானா உன் பகைவரையும் மன்னித்து அன்பு செய்கிறாயா? பிரியமான சகோதர சகோதரர்களே, இயேசுவை நாம் அன்பு செய்வதாக இருந்தார், நம் ஆண்டவர் இயேசுவை நாம் அன்பு செய்வதாக இருந்தார், இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசு ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். நம்மை அன்பு செய்வது போல நம் அயலாரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். பிரியமான சகோதர சகோதரரை, இன்றைக்கு அன்பு செய்வதற்காக இந்த ஆண்டவரை நாம் அவரையே வேண்டும். அவரே நமக்கு ஆறுதலும் ஆற்றலும் சக்தியும் பலமும் தேற்றுகிறவருமாயிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாத்து வருகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் அமர்ந்து கொள்வோம். இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு, அவரை நாம் அன்பு செய்கிறோமே, அவரை நாம் எப்படி அன்பு செய்ய முடியும்? பிரியமான சகோதர சகோதரர்களே, ஒரு பெரிய கல்லூரியிலே
அங்கு கண்காட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த கண்காட்சியிலே எல்லோரும் தவறாமல் பார்த்தது ஒரு மின்சார ரயில். அந்த மின்சார ரயில் ஓடிக்கொண்டே இருந்தது. எல்லோரும் அதனை பார்த்து கொண்டே சென்றார்கள். அப்பொழுது ஒரு முதியவர் ஒருவர் வந்து அந்த மின்சார ரயிலை பார்த்து கொண்டிருந்தார். அதனுடைய இயக்கத்தை பார்த்து பிரமித்து கொண்டிருந்தார். மகிழ்ச்சியோடு அதனை அதிக நேரம் பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மின்சார ரயிலை உருவாக்கிய அந்த மாணவர்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். அதனுடைய செயல்பாட்டை பற்றி அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். எப்படி தயாரித்தோம், இது எப்படி இயங்குகிறது, மக்களுக்கு இது எப்படி பயன்படுகிறது என்பதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பெரியவர் அந்த விளக்கம் கொடுத்து கொண்டிருந்த அந்த மாணவரிடம் கேட்டார், இந்த மின்சார ரயில் எதனால் இயங்குகிறது என்று கேட்டார். அப்பொழுது அந்த மாணவன் சொன்னான், இது எலக்ட்ரிக் பவர் மூலமாக மின்சார சக்தியிலே இயங்குகிறது என்று சொன்னான். அப்பொழுது அவர் கேட்டார் அவனிடம், நீ சரியாக சொல்லுகிறாய், அந்த மின்சாரத்தை நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், நான் பார்க்கவில்லை. அந்த மின்சாரத்தை பார்த்திருக்கிறவர்களை என்னிடம் சொல்ல முடியுமா? அப்பொழுது அவன் சொன்னான், எனது பேராசிரியர் பார்த்திருப்பார், அவரிடம் கேட்போம். பேராசிரியர் வந்தார், அவரிடம் கேட்டார்கள், நானும் பார்க்கவில்லை. அவர் சொன்னார், எங்கள் ஹெச்ஓடி, எங்களது அந்த துறையினுடைய தலைவர் பார்த்திருப்பார், அவரிடம் கேட்போம். அவரும் வந்தார், அவரும் சொன்னார், நான் பார்க்கவில்லை. அப்பொழுது அவர் சொன்னார், எங்களது பிரின்சிபல், எங்களது தலைவரிடம் கேட்போம், அவர் பார்த்திருக்கலாம். அவரையும் அழைத்தார்கள், அவரிடமும் இதே கேள்வி கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், நான் பார்க்கவில்லை, எங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்திருப்பார், அவரிடம் கேட்போம் என்று சொல்லி அவரை அழைத்து வந்தார்கள். அவரிடமும் கேட்டார்கள். அப்பொழுது அவரும் சொன்னார், நான் பார்த்ததில்லை, ஆனால் மின்சாரம் இருக்கிறதா என்பதை அங்கு நாங்கள் எப்படி அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், மல்டிமீட்டர் மூலமாக அதனுடைய அந்த எவ்வளவு மின்சாரம் இருக்கிறது, அதில் எவ்வளவு ஆம்பியர் அதில் செயல்படுத்தப்படுகிறது, எத்தனை வோல்ட் இதற்கு தேவைப்படுகிறது, எத்தனை வாட்ஸ் அதற்கு பயன்படுத்தப்படுகிறது, இதையெல்லாம் நாங்கள் மல்டிமீட்டர் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் என்று அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மிக அருமையாக சொன்னார். அவர்களெல்லாம் இவர் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை சொல்ல முடியவில்லையே என்று அவர்கள் திணறிக்கொண்டு அந்த மாணவனை அந்த பெரியவரிடம் கேட்ட பொழுது, நீங்கள் ஒரு எங்களால் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள், நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொன்னார். பல மின்சாரத்தில் இயங்குகிற பல கருவிகளை கண்டுபிடித்தவர் அவர். உடனே அந்த மாணவர்கள், அந்த பேராசிரியர்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் மின்சாரத்தை பார்த்திருக்கிறீர்களா? அவர் சொன்னார், நானும் மின்சாரத்தை பார்த்ததில்லை, ஆனால் அந்த மின்சாரத்தில் இயங்குகிற இந்த கருவிகளை நான் உருவாக்கி இருக்கிறேன், அவற்றை பார்த்திருக்கிறேன். கடைசியிலே அங்கே வந்திருந்த அந்த ஒரு ஆன்மீகவாதி சொன்னார், இதை போலத்தான் கடவுளை நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் கடவுள் எங்களை இயக்குகிறார். இன்றைக்கு மின்சாரம் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதை போலத்தான் அதைவிட இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது. கடவுள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இயங்க முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் நம்மால் இயங்க முடியாது, நம்மால் வாழ முடியாது. ஒரு சிலர் நினைத்து கொள்ளலாம், பணத்தால் வாழ முடியும், பலத்தால் வாழ முடியும், சொத்தால் வாழ முடியும், இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் இன்றைக்கு அவர்கள் தற்பெருமையோடு பேசிக்கொள்ளலாம். ஆனால் இயேசு ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் நம்மால் வாழ முடியாது. ஏனென்றால் நமது உயிர் மூச்சு இந்த கடவுள் நமக்கு தந்தது. இந்த உடல் அவரது சாயல். பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நம்மிடம் இருப்பது அவரது உயிர் மூச்சு.
நமது சாயல் அவரது சாயல், அவரது பிள்ளைகள். எனவே இந்த நாளிலே நாம் அனைவரும் முழந்தாள் படியிட்டு இயேசு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்ற அந்த கடைசி பாடலை நாம் இணைந்து பாடி, ஆண்டவர் தாமே நம்மை காக்கிறார், இயேசு என்னை காப்பாரே, என்னை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார் என்று சொல்லி அந்த ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து அவர் தருகிற அந்த வல்லமையும் ஆற்றலையும், எவ்வாறு மின்சாரத்திலே பல கருவிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, மின்சாரம் இல்லாமல் இன்றைக்கு எதுவும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற அதை போன்று இன்றைக்கு இயேசு இல்லாமல் இந்த உலகம் இல்லை. இயேசு ஆண்டவர், இந்த நற்கருணை ஆண்டவர் இல்லாமல் நான் இல்லை. எனவே இன்றைய நாளிலே அந்த இயேசு ஆண்டவர் என்னை காப்பார், என்னை வழி நடத்தி செல்வார், இனி எனக்கு பயமில்லை என்று சொல்லி நாம் இணைந்து பாடி அந்த நற்கருணை ஆண்டவரின் அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அவரிடம் நாம் நிறைந்த அருள் வரங்களை பெற்றுக்கொள்வோம். இயேசு என்னை காப்பாரே, என்னை வழி நடத்தி செல்வாரே, எனக்கு பயமில்லையே, எனக்கு நல்வாழ்வு தருவாரே, நமக்கு நல்வாழ்வு தருவாரே என்று சொல்லி இணைந்து நாம் பாடுவோம். இயேசு என்னை காப்பாரே, என்னை வழி நடத்தி செல்வாரே. எல்லோரும் இயேசு என்னை காப்பாரே, என்னை வழி நடத்தி செல்வாரே. பயமில்லையே, பயமில்லையே, எல்லோரும் பயமில்லையே, பயமில்லையே, நல்வாழ்வு தருவாரே, எனக்கு நல்வாழ்வு தருவாரே. எல்லோரும் நல்வாழ்வு தருவாரே, நல்வாழ்வு தருவாரே, எனக்கு நல்வாழ்வு தருவாரே. இயேசு என்னை காப்பாரே, இயேசு என்னை காப்பாரே, என்னை வழி நடத்தி செல்வாரே. எல்லாரும் வாய்தல் இயேசு என்னை காப்பாரே, இயேசு என்னை காப்பாரே, என்னை வழி நடத்தி செல்வாரே. விண்ணும் மண்ணும் அழிந்தாலும் உம் வார்த்தை அழியாதே. விண்ணும் மண்ணும் அழிந்தாலும் உம் வார்த்தை அழியாதே. தாய் தந்தை மறந்தாலும் நீர் என்னை மறவீரே. தாய் தந்தை மறந்தாலும் நீர் என்னை மறவீரே. நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் ஐயா. எல்லாரும் நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் ஐயா. இயேசு என்னை காப்பாரு, இயேசு என்னை காப்பாரே, என்னை வழி நடத்தி செல்வாரே. எல்லாரும் வாய்தல் இயேசு என்னை காப்பாரு, என்னை காப்பாரே, என்னை வழி நடத்தி செல்வாரே. பாவையில் சூழ்கையிலே உம் வார்த்தை தாங்கிடுதே. பாவையில் சூழ்நிலையிலே
என்னை காப்பாரே, என்னை வழி நடத்தி செல்வாரே. எல்லாரும் வாய்ப்பிறகு இயேசு என்னை காப்பாரே, என்னை வழி நடத்தி செல்வாரே. எல்லாரும் இயேசு என்னை காப்பாரே, என்னை வழி நடத்தி செல்வாரே. இயேசு என்னை காப்பாரே, என்னை வழி நடத்தி செல்வாரே. பயமில்லையே பயமில்லையே, எல்லோரும் பயமில்லையே பயமில்லையே, நல்வாழ்வு தருவாரே, எனக்கு நல்வாழ்வு தருவாரே. நல்வாழ்வு தருவாரே, எனக்கு நல்வாழ்வு தருவாரே. நல்வாழ்வு தருவாரே, நமக்கு நல்வாழ்வு தருவாரே. நமக்கு நல்வாழ்வு தருவாரே, நல்வாழ்வு தருவாரே, நமக்கு நல்வாழ்வு தருவாரே. நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் ஐயா. எல்லோரும் இயேசுவே நீ போதும், இயேசுவே நீ போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் ஐயா. எல்லாரும் வாய் திறந்து நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் ஐயா. நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் ஐயா. நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் ஐயா. எல்லாரும் வாய் திறந்து நற்கனை ஆட்டும். நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் ஐயா. நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் ஐயா. இயேசுவோட சொல்லுங்க, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, எனக்கு பயமில்லை ஆண்டவரே, எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. எல்லாரும் வாய் திறந்து நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. தாய் தந்தை என்னை மறந்தாலும், இந்த உலகம் என்னை வெறுத்தாலும், நீர் ஒருபோதும் என்னை வெறுப்பதில்லை ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே நற்கண்ணே ஆண்டவரே, உமது அருள் மட்டுமே எனக்கு போதும். நீர் என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, இந்த வேளையில என்னை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஆசீர்வதியோ ஆண்டவரே. உமது வல்லமை இங்க இருக்கிற எல்லா மக்கள் மத்தியிலும் இறங்கி வர, ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் ஐயா. ஆண்டவரே உமது அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, உமது வல்லமை இறங்கி வரட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளின் பாவங்களை கழுவினே, அவர்கள் குற்றங்களை நீ போக்கினே ஆண்டவரே. தேவைகளின் நிறைவை தந்தி இந்த நாளிலும் கூட உமது ஆசீர்வாதம் நாளும் இறங்கி உமது வல்லமை இறங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நீரே உமது ஆசீர்வாதங்களினால் எங்களை நீர் வழி நடத்துவீராக, உமது வல்லமையினால் எங்களை பாதுகாப்பீராக. உமது ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும், எங்கள் வழியா எல்லா மக்களுக்கும் சென்றடையட்டும் ஆண்டவரே. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொன்ன அன்பு தெய்வம், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு எங்களோடு தங்கும் ஆண்டவரே. எங்களது வாழ்வு பாதையில் எங்களோடு வழி நடந்து வாரோ. நீர் சக்கேயனுடைய இல்லத்திற்கு சென்றது போல ஆண்டவரே, நீர் யாயினுடைய இல்லத்திற்கு சென்றது போல ஆண்டவரே, அந்த நனவே பெண்ணினுடைய மகளை குணப்படுத்தியது போல அந்த எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி, அவர்களை உணவு தந்தது போல இந்த நாளிலும் கூட எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உயிர் இருந்தும் நாங்கள் உயிரற்றவர்களாய், ஆன்மா இழந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லாமே ஆசீர்வாதம், எங்களை நிரப்பும், உமது வல்லமையில் நிரப்பும் ஆண்டவரே. உமது வல்லமை இறங்கி வர, இறங்கி வரட்டும். அபிஷேகம் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆசீர்வதி இயேசுவே, 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 இயேசுவே நற்கருணை ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை புனிதப்படுத்துவதற்காக, எங்களை புனித மனிதர்களாய் மாற்றுவதற்காக, மன்னித்து நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க எங்களை அருள் உதவியால் ஆசீர்வாதத்துடன் நிரப்புவதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு வந்ததற்கா, எங்கள் மத்தியில் நீர் எழுந்தள்ளி வந்ததற்கா, எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்கா, உமது திருவுடலையும் திரு ரத்தத்தையும் எங்களுக்கு தந்ததற்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழ உமது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீ இப்பொழுது அபிஷேகத்தில் நிறைத்து நாள் எந்நாளும் உமது பிள்ளைகளாய் வாழ எல்லா ஆற்றலையும் ஆசீர்வாதங்களையும் அனைத்து நலன்களையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி. தொடர்ந்து நாங்கள் உமது பிள்ளைகளாய் வாழ்வோம். எங்களை வழி நடத்தும். நாம் அனைவரும் முழந்தாள் படியிட்டு மாண்பிய கீதத்தை பாடி எனக்கு ஆண்டவரிடமிருந்து நிறைந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். பிதாவோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரை உம்மை
தெய்வம் வந்த நேரம் என் துன்பம் எல்லாம் தீரும். தெய்வம் வந்த நேரம் என் துன்பம்